Hello everyone. ஸோ ரீசெண்டாக நம்மளோட குரூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாருமே செக்டார் அனாலிசிஸ் பண்ணுங்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நல்லா உத்து கவனிங்க, வரப்போகிற நாட்களில் அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். சில பேர் செக்டார் அனாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணிங்களான்னு தெரியல. பட் அது நீங்கள் பண்ணிங்கன்னா யூல் கெட் த பெட்டர் ஐடியா என்ன நடக்க போகுது அப்கமிங் டேஸில் அப்படிங்கிற விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்குன்னா, ஹிஸ்ட்ரியை ஒரு வாட்டி நம்ம திருப்பி பார்க்க போகிறோம். பர்டிகுலராக நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஒரு ரீகேப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் எந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்கு, அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, அது பின்னாடி இருந்த மேஜர் சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஜஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனாக மட்டும் நம்ம பார்க்காம அந்த ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கு, அது பின்னாடி இருந்த சைக்கலாஜிக்கல் ரீசன் என்னங்கிறத நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸு, ஸோ உங்களுக்கு டெக்னிக்கல் ரிலேட்டட் எஜுகேஷன் வேணும்னா இந்த வீடியோவில் டெக்னிக்கல் ரிலேட்டட் மேஜராக இருக்காது. பட் அதை தாண்டின விஷயங்கள் நிறைய இதில் இருக்குது. எஸ்பெஷலி ஓவர் த இயர் எப்படி ஒரு நியூஸஸ், ஒரு ஈவெண்ட்ஸ் எப்படி என்டையர் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்ப்போம். சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அ டைம் இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரீசன்ட் டேட்டாலேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு வியூ ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு பார்த்துட்டு நம்ம பேக் டேட் போயிடலாம். ஸோ நம்ம இந்த பொசிஷனில் இருக்கும்போதே மேஜராக அரௌண்டு 25 அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே நாம் இங்கே ஒரு டவுன்ஃபால் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டு ஒரு 6 மந்த்துக்கு மேலே நமக்கு ஒரு டவுன்ஃபால் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த டவுன்ஃபாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரம் த பேக் டேட்லேருந்து நம்ம போயிடலாம். ஸோ இது 2025 நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ் ஓல்டு டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நம்ம 6 மந்த் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கோம். ஸோ தட் உங்களால் ஒவ்வொரு ஆஃப்லேயுமே இயர்லி என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு இயர்லேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன நடந்திருக்கு, செகண்ட் ஆஃப் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 1990s ஸ்டார்ட் ஆகுது இந்த சார்ட். ஸோ 1992 எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1992 ஷேர் மார்க்கெட் ஸ்கேம் பை ஹர்ஷத் மேத்ரா. ஸோ அந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எவ்வளோ பெரிய மார்க்கெட் இம்பேக்ட் ஏற்படுத்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 52% நமக்கு ஒரு டவுன்ஃபால் இருந்தது. எப்போ அந்த 1992 டைமில். அதுக்கப்புறம் வித்தின் அ இயர் அந்த அதாவது செகண்ட் குவார்ட்டரில் ஸ்டார்ட் ஆனது, வித்தின் அ இயர் அது திரும்பவும் ரீகெயின் ஆச்சு, மேலே போய் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை டச் பண்ணிடுச்சு. இதை ஏன் நான்
என்டையராக கவர் பண்ணுறேன்றதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆகி அந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு புல்ரன் வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் 1994 ஒரு நல்ல ரேலி கொடுத்து ஆல் டைம் ஹைக்கு போன பிறகு திரும்பவும் ஒரு டவுன்ஃபால் 1995. இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் அந்த 1992 ஸ்கேமோட ஒரு சின்ன கண்டினியூவேஷன், அவரோட ஒரு சிஷ்யன் மாதிரி இருந்த ஒருத்தரோட அகெயின் ஒரு சின்ன ஸ்கேம் அண்ட் இன்வெஸ்டருக்கு மத்தியில் இருந்த ஒரு பதட்ட நிலை, அப்புறம் வந்து ஆர்பிஐ போட்ட நியூ ரூல்ஸ் ஃபார் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதுக்காக நடந்த சில மேனிப்புலேஷன்ஸ். ஸோ அது மூலிமா நடந்த ஒரு மார்க்கெட் கிராஷ். ஆல்மோஸ்ட் ஒரு 42% கிட்ட மார்க்கெட் வந்து அந்த டைமில் விழுந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு வந்து அந்த டவுன்ஃபால் இருந்தது. ஆல்மோஸ்ட் இந்த 1994லேருந்து 1998 வரைக்குமே ஒரு ஜிக்ஸாக்கான ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் தான் இருந்தது. ஒரு அன்சர்டனிட்டி ப்ளஸ் ஒரு பெரிய க்ரோத் அண்டு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. சேம் டைம் அங்கே வந்து நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்னாலுமே பெரிய ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த பட்ஜெட் இஷ்யூனால் அந்த கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் இஷ்யூ இருந்தது. எலெக்ஷன்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லைனாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ், அதாவது 1992 ஸ்கேமுக்கு அப்புறம் நடந்த ஒரு பாலிசி சேஞ்சஸ், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், அதனால் ஒரு அன்சர்டினிட்டி ஸ்டேஜ் வந்து அந்த 1995லேருந்து ஆல்மோஸ்ட் 1998 வரைக்குமே அந்த அன்சர்டினிட்டி இருந்தது. அதனால் ஒரு பெரிய க்ரோத் வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு ஆல் டைம் ஹை 1999க்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய அகெயின் ஃபால், அரௌண்ட் ஒரு 39% வந்து நமக்கு ஒரு ஃபால் இருந்தது. அந்த ஃபால் வந்து எதுனா, ஸோ நிறைய பேருக்கு அந்த ஃபால் பற்றி தெரிஞ்சிருக்கும். .com பபுள் பஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. .com பபுள் கிராஷ் அந்த 2000 டைமில் வந்து நடந்த ஒரு மிகப்பெரிய கிராஷ். அதை பற்றி டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஓவர்வியூ சொல்கிறேன். ஸோ இந்த 2000 டைம் 1995 அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து கம்பெனிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்த ஸ்டோரிஸ் ஏன் சொல்கிறதுக்கான விஷயத்தை வந்து நீங்கள் இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் கூட உங்களால் கோரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அதனால தான் நான் குரூப்ஸ்லையுமே சொல்லியிருந்தேன், நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், யூ வில் ஸ்டார்ட் ரியலைஸ் என்ன ஆக்சுவலாக நடந்துட்டுருக்கு இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்றதுக்காக தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ அந்த 2000 டைம், அதாவது 1995ல் க்ரூம் ஆக ஆரம்பிச்சது. 2000 டைம்லலாம் நல்ல பெரிய பீக். இந்த நியூஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000 டைமில் வந்து மிகப்பெரிய பீக்கு, ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து புதுசாக வர ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ், .com அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பிச்சது. மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் எல்லாருமே ஓரளவுக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போது வர கம்பெனி, எல்லா கம்பெனி மேலேயுமே ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போட்டுகிட்டே வந்தாங்க. அந்த கம்பெனியோட நேச்சர் தெரியல, அந்த கம்பெனியோட என்ன அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்ன, அவங்களோட மெயின் அஜெண்டா என்ன, அவங்களோட யூட்டிலிட்டி என்ன, அது எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட் லைக் தட் ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பண்ணாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ கேன் கோரிலேட் வித் த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த 2000 டைமில் அது என்னாச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓவரான இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது
ஏகப்பட்ட கம்பெனிஸ் மேலே கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு கரெக்டான பேஸ்மெண்ட் இல்லாத கம்பெனிஸ், ஓகேங்களா, கரெக்டான பேஸ்மெண்ட், கரெக்டான அஜெண்டா, கரெக்டான ஒரு பிளானிங், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத கம்பெனிஸ் மேக்ஸிமம் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க. மீன்ஸ் பாதிக்கு மேலே கம்பெனிஸ் வந்து காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போனதுனால ஏன் காணாமல் போனாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது, அவங்களுக்கு பிஸ்னஸ் மாடலே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்கேமர் மாதிரி உள்ளே வந்தாங்க. வந்த டைமில் ஏகப்பட்ட பேர் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் வர மாதிரி இருந்தது. ஸோ அந்த .com அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கிராஷ் எப்போ நடந்ததுன்னா, இது ஓவர் வேல்யூவேஷன் ஆகும்போது அந்த கிராஷ் நடந்தது. அந்த கிராஷ் நடக்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி, பேஸ்மெண்ட் இல்லாத கம்பெனி வந்து, பேஸ்மெண்ட் இன் த சென்ஸ் கரெக்டான பிஸ்னஸ் பிளான், மாடல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாத கம்பெனிஸ் அழிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ், ஆல்மோஸ்ட் ஒரு 39% கிட்ட விழுந்தது. ஓகேங்களா. ஸோ அது ஒரு மிகப்பெரிய கிராஷாக இருந்தது 2000 டைமில். ஸோ நிறைய பேர் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இழந்தாங்க. ஸோ அதே சேம் டைம் வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே அது பெருசாக அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா அப்போ தான் இந்தியன் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு வந்து பிஸ்னஸ் மாடல்ஸ் இல்லைனாலுமே அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குரூம் ஆகிட்டு இருந்தது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட மனிஸை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இந்தியன் மார்க்கெட்டை பெருசாக அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் எஃப்ஐஎஸ் எல்லாருமே வந்து அவங்களோட மணியை வித்ட்ரா பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்லேருந்து அவங்க வந்து அந்த செல்லிங் ப்ரெஷர் இருந்ததால் அந்த ஒரு கிராஷ் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வித்தின் ஒரு ஆஃப்லேயே வந்து ஆல் டைம் ஹைக்கு போச்சு 2003ல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2004ல் வந்து இது பியூர் அண்ட் பியூர் ஒரு இந்த ஒரு கிராஷில் வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு இந்தியன் பாலிட்டிக்ஸ் சம்பந்தமான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். ஓகேவா. ஸோ அந்த டைமில் வந்து பிஜேபி தான் வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிறது அதாவது ஒரு உத்தேசமாக எல்லார் மனசுலேயும் இருந்தது. அப்போது வந்து யூபிஏ அப்படின்னு சொல்லி ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு கேதர் பண்ணுறாங்க, அலைன்ஸ் கேதர் பண்ணுறாங்க. அந்த அலைன்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஜெயிக்குது. ஓகேவா. அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் ஏற்படுத்தின ஒரு இம்பேக்ட் தான் இந்த 2004ஓட ஒரு மார்க்கெட் கிராஷ். ஓகேவா. ஸோ இது ஆல்மோஸ்ட் எப்படின்னா அரௌண்ட் ஒரு 37% கிட்ட, ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 36 to 37% வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் நடந்தது. ஒரு மீன்ஸ் இயரோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் இருந்த அந்த கிராஷ் வித்தின் இயர் வந்து திரும்பவும் வந்து அது மேலே போயிட்டு ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணிடுச்சு. ஓகேவா. 2004 அதுக்கப்புறம் கண்டினியூவாக நமக்கு வந்து ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ எங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஃபாலே நமக்கு கிடையாது. எப்போனா 2008. இதுதான் சோஃபார் நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நம்ம லாஸ்ட் 35 இயர்ஸாக நம்ம பார்க்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிராஷு. இதுக்கு முன்னாடி 1929 சம்திங் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய கிராஷ் நடந்திருக்கு. பட் அது ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் ஓல்டு இன்ஃபர்மேஷன். ஸோ அது நமக்கு உங்களுக்கு டைம் இருக்கிறப்போ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட அந்த டேட்டா இல்லாதால நம்ம அது பேச போகிறது இல்லை. நம்மக்கிட்ட லாஸ்ட் 30 இயர்ஸோட டேட்டா இருக்குது, அதை மட்டும் நம்ம பேச போகிறோம். ஸோ 2008ஓட கிராஷ் வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இட்ஸ் அ குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். எஸ்பெஷலி எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த 2008 கிரைசிஸ் பற்றி மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எஸ்பெஷலி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு. இது வந்து ஒரு குளோபல் கிரைசிஸாக உருவாச்சு. அதனால தான்
நம்மளோட ஹிஸ்ட்ரியில் நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாலேயே ஆல்மோஸ்ட் 64 to 65% வந்து ஒரு மார்க்கெட் எஸ்பெஷலி இந்தியன் மார்க்கெட்டே 65% அந்த டைமில் விழுந்தது. ஸோ இந்தியன் மார்க்கெட்டே 65% விழுந்தப்போ ஆல்மோஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 85% வந்து ஒரு கொலாப்ஸ் ஆன டைம் அது. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து பெரிய ஃபால் நடந்த ஒரு டைம். ஈவன் நமக்கு கோவிட் டைம்லேயே அவ்வளோ பெரிய ஃபால் நடக்காத ஒரு நிகழ்வு வந்து அந்த 2008 நடந்தது. ஸோ அது ஏன் நடந்ததுன்னா, ஒரு யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா, ஸோ லீமன்ஸ் பிரதர்ன்றது ஒரு ப்ரைவேட் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு லோன் கம்பெனின்னு வைங்க. ஓகேவா? உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்கிறேன். அவங்க வந்து யூஎஸ் கிட்ட இருந்து யூஎஸோட லைக் கவர்மெண்ட் பேங்க் கிட்ட இருந்து ஒரு ஆர்டரை வந்து டெண்டர் மாதிரி, அதாவது ஹவுசிங் லோன் பிளான்ஸை வந்து எடுக்கிற மாதிரி. 1 செகண்ட். சரி கைஸ். ஸோ இந்த 2008 டைமில் ஒரு கொலாப்ஸ் நம்ம சொன்ன மாதிரி லீமன்ஸ் பிரதர்ன்ற ஒரு கம்பெனி வந்து திவாலான டைம். ஸோ ஏன் திவாலாச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே ஒரு 2008க்கு அப்புறம் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா ஹவுசிங் ரிலேட்டட் பிஸ்னஸ், ஹவுசிங் லோன் ரிலேட்டட் பிஸ்னஸ். அந்த டைமில் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் தான் வந்து லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால ஃபர்தராக ஆஃபர் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இவங்க வந்து உள்ளே வந்து இவங்க சம் அமௌண்ட்டை பே பண்ணி யூஎஸ் கவர்மெண்ட் கிட்ட, அது டீட்டெயிலாக பெரிய ஸ்டோரி இருக்குது கைஸ். ஸோ அதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, இவங்க வந்து அதாவது 2008க்கு முன்னாடி நடந்த ஸ்டோரிஸ் இதெல்லாம். ஸோ இவங்க வந்து பேக்கெண்டில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை டைஅப் பண்ணுறாங்க. டைஅப் பண்ணும்போது அங்கே வந்து சில ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் வந்து கடைசியாக கம்பெனி திவால் ஆகும்போது அவங்களால பேமெண்ட் ரிட்டர்ன் தர முடியுது. அந்த ஸ்கீமில் வந்து பேமெண்ட், அதாவது அந்த இன்சூரன்ஸ் அடிஷ்னலாக வாங்காதவங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பணம் வந்து காணாமல் போயிடுது. ஸோ இது ஒவ்வொரு வரலாற்றில் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும்போதும் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு நியூஸுக்கு அப்புறமும் ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சைக்கலாஜிக்கல் ரீசனை வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன நடக்க போகுது, இந்த வாட்டி என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 2008 டைமில் இவங்க அன்கன்ட்ரோலபிளாக ஆகிட்டு இவங்ககிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லாமல் கவர்மெண்ட்டே இதை ஈர்த்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நைட்டோட நைட்டாக கம்பெனி திவால் ஆகுது. அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் கிராஷ். ஏன்னா இது யூஎஸ் கவர்மெண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இன்டைரக்டாக இந்த ஆக்ஷனை பண்ண வேண்டியதாச்சு. அப்போது மிகப்பெரிய கிராஷ். நாஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 84 to 85% வந்து ஒரு டவுன்ஃபால் ஆன டைம். அது இந்தியன் மார்க்கெட்டையுமே இம்பேக்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் திரும்பவும் ஸ்லோலி அது வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சுது. ஸ்லோவாக வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆல் டைம் ஹைக்கு ஆல்மோஸ்ட் கிட்ட போயிடுது. அப்போ வந்து அகெயின் ஒரு 2011 வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 26% வந்து ஒரு சின்ன ஃபால் வருது. கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஃபால் 26% வருது. அதுக்கு ஏன் மெயினான ரீசன்ஸ்னால் நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் நம்மளோட பாலிடிக்ஸில் நடந்த 2G ஸ்கேம்ஸு, ஓகேவா, காமன்வெல்த் ஸ்கேம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த 2011 and 12 அந்த டைமில் வந்து பெருசாக பேசப்பட்ட ஒரு ஸ்கேம்ஸ். அந்த ஸ்கேமோட பெரிய இம்பேக்ட் தான் இந்த 2011 நமக்கு வந்த ஒரு 26% ஒரு டவுன்ஃபால். அதுக்கப்புறம் அகெயின் எவ்ரி டைம் ஒரு ஃபால்க்கு அப்புறம் அகெயின் திரும்ப நமக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு ரைஸ் வந்த பிறகு
2013 வந்து பெருசா நமக்கு இம்பேக்ட் இல்லை. பட் ஸ்டில் வந்து நமக்கு ஒரு சின்ன இம்பேக்ட் இருந்தது எக்ஸ்டர்னல் நியூஸ் வந்து டேப்பர்ஸ் டேண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாலஜியை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கொண்டு வருது. டேப்பர்ஸ் டேண்ட்ரம்ன்றது கைண்ட் ஆஃப் ஒரு அதிகமாக போகக்கூடிய ஒரு வேல்யூ வந்து உடனே அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஎஸில் வந்து அதிகமாக வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்குதுன்னு வைங்க. ஸோ அது யூஎஸ் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலுமே அதிகமாக வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய மெத்தடாலஜி கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 5 இயர்ஸாக நடந்த இன்ட்ரெஸ்ட் ஹைக்காக இருக்கட்டும், ஸோ பாண்டோட ஈல்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட் எப்போவுமே வந்து ஒரு நாடு ஒரு இன்ஃப்ளேஷனில் போகும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்கு சில மெத்தடாலஜி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி தான் இந்த டேப்பர்ஸ் டேண்ட்ரம். ஓகேவா? ஸோ அந்த டைமில் அந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த டாலர் வேல்யூ அதிகப்படுத்துறதுக்குமே யூஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மெத்தடாலஜி. அது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால வந்து நமக்கு நிறைய டெபிசிட்ஸ் இருந்தது. அதனால நமக்கு என்ன ஆச்சுன்னா ருப்பியோட டெப்ரிசியேஷன்ஸ் எப்படி யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது இன்டைரக்டாக இந்தியன் மார்க்கெட்லேயும் அஃபெக்ட் பண்ணி அதோட டெப்ரிசியேஷன்ஸுமே இருந்தது. ஸோ இது மூலிமா கிடைச்ச சில நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ்னால நமக்கு வந்து பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்தது. அது வந்து அரௌண்ட் ஒரு 26% நமக்கு ஒரு ஃபால் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சேம் டைம் வந்து வித்தின் நெக்ஸ்ட் 6 மந்தில் திரும்பவும் நியூ ஆல் டைம் ஹைக்கு போன பிறகு ஆல்மோஸ்ட் 2015 வந்து நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து 2015 and 16 டைமில் நமக்கு நடந்தது. அந்த டைமில் வந்து பெருசாக ஒரு க்ரோத்தே இல்லை எந்த ஃபீல்டுலுமே, எஸ்பெஷலி ஐடி ஃபீல்டு அண்டு சைனாலெலாம் வந்து பெரிய ஒரு க்ரோத்தே இல்லாமல் ஒரு பொருளாதார மந்த நிலை இருந்துகிட்டே இருந்தது. பெருசாக ஒரு க்ரோத்தே இல்லாததால் அந்த பர்டிகுலர் 2 இயர்ஸ் வந்து ஒரு பெரிய ஹைப்போ இல்லை பெரிய டவுனும் இல்லாமல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரியே இருந்தது. அப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12%, 24%ன்ற கேட்டகரியில் மீன்ஸ் பர்சன்டேஜில் ஒரு ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் அகெயின் ஒரு நல்ல ஒரு ரேலி, பேக் டு பேக் ரேலி வந்து ஒரு நல்ல க்ரோத் இருந்தது. சடன்லி ஸோ 2020 எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஸோ கோவிட் வந்தது. கோவிடில் தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ கோவிடில் வந்து நிறைய கம்பெனி ஷட் டவுன் பண்ணாங்க. ஸோ சப்ளை இல்லை. ஸோ போதுமான அளவுக்கு வந்து அந்த லிங்க் எதுவுமே கிரியேட் ஆகிறதால பெரிய ட்ராப் நடந்தது. அந்த ட்ராப்புமே இவ்வளோ பெரிய கொரோனா டைம்லேயுமே ஒரு 39% தான் விழுந்தது. ஓகேவா? ஸோ கம்பேர் டு லேமன்ஸ் கொலாப் இது ஆஃப் ஆஃப் த சர்க்கிள் தான். ஓகேவா? ஸோ கோவிடில் திரும்பவும் வித்தின் 6 மந்த் நம்ம வந்து 6 மந்த்து கூட இல்லை 3 மந்த்து ஒரு பெரிய ட்ராப் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரிக்கவரி, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நமக்கு க்ரோத் கண்டினியூவாக அப் ட்ரெண்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் 2022 ஸோ எல்லாருக்குமே தெரியும் ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ அது கொடுத்த ஒரு இம்பேக்ட், குளோபலாக இருந்த அன்சர்டினிட்டி. ஸோ அது மூலிமா நமக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் நடந்தது. அது 6 மந்த் அந்த ட்ராப், அதுக்கப்புறம் அகெயின் கண்டினியூவேஷன் அண்ட் நவ் த கரண்ட் சிச்சுவேஷன். ஸோ இந்த லாஸ்ட் ஒரு 6 to 7 ஈவெண்ட்டில் நீங்கள் மேஜராக பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அன்பிளான்டு கொலாப்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு அதிகப்படியான ஆசைகள், அப்படி இல்லைன்னா அன்பிளான்டு இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து ஹிஸ்ட்ரியை வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபால் வரத்துக்கான ரீசனாக இருந்தது.
அது நாட் ஒன்லி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், ஈவன் அ கவர்மெண்ட்டுமே ஃபெயில் ஆகிருக்கு. எப்போனா அன்பிளான்ட் ஆர் ஒரு கரெக்டான ஒரு பிளான் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாஸ்டில் பண்ண ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஒவ்வொரு பிளானுமே வந்து பெரிய கொலாப்ஸில் போயிருக்கு. அது வந்து டெப்பஸ்ட்ரண்டம் கொண்டு வரும்போதும் சரி, இல்லை வந்து 2000 டைமில் நடந்த அந்த .com பபுள் கிராஷாக இருந்தாலுமே சரி, அதுக்கப்புறம் 2008 நடந்த லீமன்ஸ் பிரதர் கொலாப்ஸாக இருந்தாலுமே சரி, இது எல்லாமே வந்து ஒரு அன்பிளான்டு ஆர் அன்ஆர்கனைஸ்டு வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அது பெரிய கிராஷில் கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் எஸ்பெஷலி 2000, இதை நான் திரும்ப சொல்கிறேன்னா 2000 நடந்த ஒரு .com பபுள் இஷ்யூ திரும்பவும் வருமா வராதா அப்படின்னு கேட்டால், திரும்பவும் அந்த மாதிரி ஒரு பிளானிங் இல்லாமல், ஒரு ஐடியாலஜி இல்லாமல், ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன், கரெக்டான ரிசர்ச் இல்லாமல் நீங்கள் எங்கே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே அந்த ஃபீல்டு வந்து கிராஷ் ஆகும். இப்போ அது போயிட்டுருக்கிற ஒரு திசை வந்து கிரிப்டோ. ஸோ இதை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்களே ஃபைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் இந்த விஷயம் நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ கிரிப்டோ வந்து கண்டிப்பாக பிளாக் செயின் டெக்னாலஜி பெஸ்ட்டு டெக்னாலஜி, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பட் இப்போ வந்து 2000 நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணி 2000 டைம் 1995 to 2000 டைமில் நடந்த அந்த பபுள் கிராஷ், .com பபுள் கிராஷோட ரீசன் என்ன அப்படிங்கிறத விஷயத்தை ஜஸ்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா அது பின்னாடி இருந்தது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற ஆசை இருந்தது எல்லாருக்குமே, மணி ஏர்ன் பண்ணணுன்ற ஆசை இருந்தது எல்லாருக்குமே. பட் அதுக்கான ரிசர்ச் வந்து சரியாக பண்ணலை. அதனால் பல பொய்யான கம்பெனிகள் உள்ளே வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. ஸோ அது திரும்பவும் கிரிப்டோவில் நடந்துகிட்ருக்கு. ஸோ பி அவேர் ஆஃப் தட். அங்கே ஏர்ன் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போது ஒரு புதுசாக ஒரு மீம் காயின் வருது, ஏதோ ஒரு காயின் டோக்கன் சம்திங் வருதுன்னா கண்டிப்பாக அதில் ஏர்ன் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஒரு நாள் லாஸ் பண்ணும்போது அதில் ஏர்ன் பண்ணவங்களோட லாஸ் பண்ணவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, ஜஸ்ட் see the history will always repeat, especially in the share market, ஓகேவா? அதுக்கப்புறம் 2008 நடந்த கொலாப்ஸ்மே பாருங்கள். ஒரு கவர்மெண்ட்டே வந்து ப்ராப்பராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ப்ராப்பரான ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு வந்து ஹவுசிங் லோன் 1%, 2%லாம் ஹவுசிங் லோன் கொடுத்து அது வந்து யாரால் கட்ட முடியாதுன்னு தெரியாமல் வந்து எக்கச்சக்கமாக கொடுத்து அதில் அவங்க லாக் ஆகி அதில் ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்க விற்று, லீமன்ஸ்ன்ற கம்பெனிக்கு விற்று அவங்க வந்து அதை இன்னும் பெருசாக பண்ணணும்னு ஏதேதோ பண்ணி லாக் ஆகி ஒரு அன்ஆர்கனைஸ்டாக பண்ணி லாஸ் ஆனவங்க நிறைய பேர். ஸோ அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் இல்லை வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இல்லை யாரோ சொல்கிறாங்கன்னு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இன்னைக்கு இல்லைனாலுமே நாளைக்கு அது உங்களுக்கு கொலாப்ஸாக ஆகும்போது அது உங்களால் பியர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது தடுக்கணுன்னா அன்னைக்கு நீங்கள் லாஸ் ஆகிற அன்னைக்கு உட்காந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அன்றைக்கே ரிசர்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் தடுக்க முடியும். ஸோ இதை தாண்டி ஒரு விஷயம் உங்களை எல்லாரையுமே நோட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் இது வரைக்குமே சோஃபார் நமக்கு இருக்க 30 years டேட்டாவில், ஸோ 30 to 35 years டேட்டாவில் இருந்து நமக்கு
இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோனுமே இருக்காது. அதுக்கான ரீசன் என்ன சொல்ல வரேங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு டவுன்ஃபால் வருதோ அப்போல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நமக்கு ஒரு இயர்லி ஜோன், நியர்பை இயர்லி ஜோன் எது இருக்குன்னு பாருங்கள். அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனை ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கேர்ஃபுல்லாக எடுங்க. அது வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ரொம்ப தூரம் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டுருக்கு. ஓகேவா? அது மேபி நெக்ஸ்ட் 3 மந்த்தில் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்தில் இருக்கலாம். பட் அது வரைக்கும் உங்களோட பணத்தை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ ஒரு 10% நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்போம். ஒரு 10% வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகிறதுலாம் ஒரு பெரிய கிராஷ் இல்லை. ஒரு 20%, 15%க்கு மேலே விழுந்தால் தான் ஒரு ரியல் கிராஷ்னு நம்ம அட்லீஸ்ட் சொல்ல முடியும். ஸோ வரலாறு வந்து அதை விட பெரிய பெரிய கிராஷஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு பெஸ்ட்டான ஜோனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட மணியை வந்து சேஃப்கார்ட் பண்ணி வைங்க. அதை டைவர்சிஃபை பண்ணி இப்போதைக்கு டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அண்ட் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற இடத்துல பார்த்து இப்போதைக்கு சேஃப்கார்ட் பண்ணி வைங்க. அவசரப்பட்டு எல்லா மணியுமே வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வரப்போகிற நாட்கள் வந்து அடுத்த 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வந்து ஒரு பெஸ்ட்டு மந்த்தாக உங்களுக்கு இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்கள். ஸோ ஓவர் எக்ஸைட்டட் ஆக வேண்டாம். சேம் டைம் வந்து ரொம்ப கிராஷ் ஆகுதுன்னு பயப்பட வேண்டாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் என்ன நடந்துகிட்ருக்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இதில் இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஜோன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஜோனுக்காக வெயிட் பண்ணி உங்களோட மணியை வந்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரப்போகிற நாட்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் லென்த்தாக ஆயிடுச்சு வீடியோ. ஸோ அந்த விஷயங்கள் சொல்ல வேண்டியது. ஏன்னா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் நடந்திருக்கு. நடந்த அப்புறமும் ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இதை சொன்னேன். சேம் டைம் வந்து மோரல் ஆஃப் த ஸ்டோரியுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பெரிய கிராஷுக்கு பின்னாடியுமே என்ன விஷயங்கள் பதுங்கியிருந்தது, அது கரண்ட் மார்க்கெட்லேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு எப்படி தேவைப்படும் அப்படிங்கிறத எஸ்பெஷலி நான் வந்து சொல்லக்கூடாதுன்னு நினச்ச கிரிப்டோவை வந்து நான் சொல்லியிருக்கேன். கம்பேர்டு வித் 2000 and 2008 கிராஷஸ். ஓகேவா? ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் சொன்னது மட்டுமே பார்த்துட்டு பிளைண்டாக போகாதீங்க. ஸோ யூ ஹாவ் யுவர் ஓன் வெப்பன். அதை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் எந்த மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் ஆனால் எங்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட மணியை வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு 3 to 6 மந்த்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. டெஃபினெட்லி அப்கமிங் 2026 வந்து பெட்டரான ஒரு இயராக இருக்கும். மீன்ஸ் இந்த 2025 உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இயர் அண்ட் 2026 வந்து உங்களோட ரிட்டர்னை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு இயராக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ், and we will meet in another video. Thank you so much.